அனைவருக்கும் வணக்கம். மயிலாப்பூர் ராஜகோபுரம் வாசல்ல மர்ம நபர்களால் பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்டிருக்கு. 24 மணி நேரம் ஆயும் அந்த குற்ற செயலை யார் செய்தால் என்பதை கண்டுபிடிக்கல. அது மட்டும் இல்லை, அதே கோவிலில் 2 வாரங்களுக்கு முன்னதாக பிரகாரத்தில் யாரோ இருவர் குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடி வீடியோ எடுத்துருந்துருக்காங்க. அதற்கு அனுமதி யார் அளித்தாலும் தெரியல. நிறைய சோஷியல் மீடியாவில் அதை போட்டு அறநிலையத்துறை என்ன பண்ணுகிறது, யாரோட பெர்மிஷனில் இவங்க உள்ளே இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சுற்றுமுற்றும் பார்த்தா சட்ட ஒழுங்கு ஒன்றும் சரியாக இல்லை. திராவிட கட்சியில் இத்தனை ஆண்டு காலம் அந்த கோவில்கள் தான் ஒழுங்காக பராமரிக்கப்படலைன்னு பார்த்தா இது அடிஷ்னலாக இந்த மாதிரி குற்ற செயல்களும் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி இன்னொரு சம்பவம். தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் மெயில் யாரோ அனுப்பியிருக்காங்க. அதை தொடர்ந்து அடுத்த வாரம் பரீட்சை இருக்குது. பிள்ளைங்கள்லாம் அதற்கான ரிவிஷன் டெஸ்ட்டு, லேப் டெஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு மிரட்டல் மெயில் பள்ளிக்கூடத்தில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி பேரண்ட்ஸ் எல்லாம் அதிரடியாக உள்ளே போய் பிள்ளைங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த அடுத்த குற்ற செயல். இப்படி அடுக்கடுக்காக ஒன்று மாற்றி ஒன்று குற்ற செயல்களுக்கு குறையில்லாமல் போய்கிட்டு இருக்கு இந்த திராவிட கட்சியில். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.